என் தங்க பிள்ளையே, உனக்கு நல்லது நடந்தே தான் தீரப்போகிறது. இது இந்த வாராயின் வெற்றி வாக்கே என்று எடுத்துக்கொள். நீயோ இந்த தாயார் என்று இது நாள் வரையிலும் புரிந்து கொள்ள முடியவில்லையே. கண்டிப்போடும் நடந்து கொண்டு இருக்கிறாள், அரவணைப்போடும் நடந்து கொண்டு இருக்கின்றாள். எந்த நேரத்தில் என்ன தருகிறாள் என்றே புரியாமல் தவித்திருக்கும் என் தங்கமே, இப்பொழுது உனக்கான அதிர்ஷ்டத்தை நடத்தி தருவதற்கும் அதிசயத்தை நடத்தி தருவதற்கும் அல்லவா இந்த வாராகி உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். இந்த உண்மையான உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ, இதோ அதிர்ஷ்டம் நிறைந்த உன் அதிர்ஷ்ட உறவை உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன். அவரை கரம் பற்றுவது உறுதியாகிவிட்டது. இனியும் மனம் தளராதே. எந்த இடத்திற்கு சென்றாலும் எனக்கான விஷயத்தில் அங்கு தடைகள் மட்டும்தான் நீடித்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைக்கிறாய். இருளிலே இருப்பது போல அல்லவா என் வாழ்க்கை அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. வெளிச்சத்திற்கு நானே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட என் விதியோ அன்னை வரவிடாமல் அங்கு தடுத்து கொண்டு இருக்கின்றதே. நான் எப்படி அம்மா எனக்கான விஷயத்தை பெறப்போகிறேன்? வெளிச்சம் இருக்கும் வரைதான் நிழல் நம்மை பின்தொடர்வது போல எனக்கான நிழலும் இப்பொழுது என்னை விட்டு போய்விட்டதே. இனி எனக்காக ஆறுதல் சொல்வதற்காக யார் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் நீ உன் உறவினை தேடிக்கொண்டே இருக்கின்றாய். இதோ அழுந்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து கொண்டிருந்தது என்று நான் சொன்னால் நீ நம்ப மறுத்து கொண்டிருக்கின்றாய். இதோ உன் மௌனத்தில் உள்ள விஷயத்தை, உன் கோபத்தில் உள்ள உணர்வுகளை அங்கு புரிந்து கொண்ட ஒரு உறவைத்தான் உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். விதி என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதை மதியால் காப்பாற்ற முடியுமோ முடியாதோ என்று நினைத்து தானே நீ வருத்தப்படுகிறாய். என் தங்கமே, இந்த வராகி இருக்கும் பொழுது நீ அதை நினைத்து வருத்தப்படாதே. எல்லாவற்றையும் தேடி தேடி ஒரு கட்டத்தில் இழந்து கொண்டு உனக்காக என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது என்று தெரியாமலே தவித்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பது யாவையும் பார்த்து கொண்டே இரு. உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை அங்கு சரி பண்ணுவதற்கு இங்கு யாருமே இல்லை என்று சிந்திக்காதே. இந்த தாய் உன்னை அரவணைப்போடு என் கருவறையில் வைத்து அரவணைக்கும் பட்சத்தில் தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் சென்று கொண்டு இருக்கின்றதோ என்று சிந்திக்க வேண்டாம். உன் வாழ்க்கையின் கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி நீ கேட்ட இன்ப அதிர்ச்சியோடு, நீ கேட்ட வெகுமதியோடு உன்னை சந்திக்க வந்து இருக்கும் பொழுது உன் பயணத்தில் இருக்கின்ற தடை கற்களை நினைத்து நீ வருந்தாதே. அந்த தடை கற்களை படிக்கல்லாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றாமல் நான் போவதே கிடையாது. இறுதி கட்டத்தில் இறுதி கட்ட படியில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அடுத்த படியே ஏறிவிட்டால் உனக்கு வெற்றிதான் அங்கு உறுதியாகிவிட்டது. ஆனால் அந்த வெற்றியை ஏறுவதற்குள், அந்த வெற்றி படிநிலையை ஏறுவதற்குள் இவ்வளவு சோதனையா என்று நினைக்காதே. உன்னை செதுக்கி கொண்டத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைக்காக நீ உன் முடிவினையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். உன் நம்பிக்கையினையும் இழக்க வேண்டாம். இந்த இரண்டும் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் திசை திருப்பமாக இருக்கும் பொழுது அவருக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நீயாகவே ஏதாவது செய்துவிட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. என் பிள்ளையே, எல்லாம் நான் வகுக்கப்பட்ட பாதையைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். உன்னால் இங்கு யார் ஒருவர் சந்தோஷப்பட்டு கொண்டாலும் அது உனக்கு நல்லதுதான். அவர் உன்னால் புன்னகைத்து கொள்கிறார் என்றால் உன் கருமா கழிந்து கொண்டே இருக்கின்றது என்று தானே அர்த்தம். அப்படிப்பட்ட நிலையைத்தான் இப்பொழுது உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நீயோ நினைக்காதே, நம் மீது இருக்கும் குற்றமும் குறைகளாலும் மட்டும்தான் அவர் நம்மை பார்த்து புன்னகைத்து கொள்கிறார் என்று. எப்படி வேண்டுமானாலும் அவர் மனதில் நினைக்க ஆனால் என் பிள்ளைகள் எந்த தவறுமே செய்யவில்லை என்று
எனக்கு புரிந்து கொண்டு விட்டது. யார் புரிந்தால் என்ன, புரியாவிட்டால் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதே நன்மையை மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்துக்கொள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை எண்ணத்திற்கும் நான் முடிவுரை கட்டிவிட்டேனே. இனியும் மனமருந்த வேண்டாம். நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். இந்த வராகி நண்பு என்னவென்று உனக்கு தெரியத்தான் போகிறது. சோகம் சோகம் என்று சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான தேடலில் வெற்றி பெறும் காலத்தை இங்கு உருவாக்கி விட்டேன். நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் இது நாள் வரையிலும் குழப்பமடைந்த என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நன்மை மட்டுமே கூடி வரப்போகிறது. ஒவ்வொரு செயலிலும் நீ பார்த்து பார்த்து பயந்து பயந்து கொண்டே செய்து கொண்டிருந்தாய். இனி அத்தனை செயலுக்கும் நடுவில் இந்த வராகி கம்பீரமாக அமர்ந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கான வெற்றி வெற்றி வாழ்க்கையை மட்டும் நான் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ எதை நினைத்து என்னிடம் வந்தாயோ, எதற்காக என்னிடம் கேட்டாயோ, அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றும் தருணத்திற்கு வந்துவிட்டேன். என் தங்கமே, நேரம் சரியில்லை, விதி சரியில்லை, கிரகம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீ முடங்கி விடாதே. முடங்குவதால் இங்கு ஒரு பலனும் ஏற்பட போவதே இல்லை. மாறாக அந்த தோல்வியே தோற்று போகின்ற அளவுக்கு உன் முயற்சியை கைவிட்டு விடாமல் நீ முயன்று கொண்டே இரு. முட்டி மோதியேனும் உன் வெற்றியை பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று நினைத்து விட்டால் முட்டி மோதிவிடு. உடைத்தேனும் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடைத்தே எரிந்துவிடு. என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயத்திற்கும் நீ தெளிவு கொடுத்துதான் உன் வாழ்க்கையின் நலனை பெற வேண்டும் என்றால் அத்தனை விஷயத்திற்கும் நீ தெளிவை கொடுத்துவிடு. உன் குழப்பத்தை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் இது எனக்கான வாழ்க்கையில் நான் முடிவை தைரியமாக எடுத்துவிட்டேன். அது மட்டுமல்லாமல் நான் தைரியமாக வழிபடும் என் வராகி தாயே என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விடுமா என்று நீ நம்பிக்கைக்குள் உறுதிபட உன் எண்ணத்தில் என்னை நிலையாக வைத்துக்கொள். இந்த தாய் உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்கு வந்து இருக்கும் பொழுது யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. எத்தனை சோகங்கள் வந்தாலும் அத்தனையும் முறியடிப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டே இரு. நல்ல உறவுகளோடு அன்பு கொள்ள என் பிள்ளைகள் தயாராகிவிட்டார்கள். நான் அதற்கு வழிவகுத்து விட்டேன். வெற்றி உன்வசமாக மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது. நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.